புனித வெள்ளி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக பாடுகள் பட்டு உயிர் துறந்த உன்னதமான தினமே புனித வெள்ளி. இகழ்ச்சிக்கும் நகைப்பிற்கும் துன்பத்திற்கும் உட்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது குற்றங்களுக்காக குற்றவாளியாக்கப்பட்டு கசையடிகளை தாங்கிக் கொண்டு தலை கவிழ்ந்து நின்றார். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று புகழ்பாடிய மனித நாவுகள் இவனை சிலுவையில் அறையும் என்று ஒன்று சேர்ந்து சொல்ல, ஆண்டவர் இயேசு அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையினை தோள் சுமந்தார். கண்களைத் தவிர உடல் உறுப்புகள் அனைத்தும் ரணத்தினால் இரத்தம் சொட்ட சிலுவையின் பாரம் தாழாமல் 3 முறைகள் கீழே விழுந்து நம் மீட்பிற்காக எழுந்து நடந்தார். தேவையில் இருப்போருக்கு ஓடோடி உதவிகள் செய்த கால்களும், பாவிகளை அரவணைத்து ஆசீரளித்த கரங்களும், சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட அந்நேரத்திலும் தன்னை துன்புறுத்தியோர் மீது அன்பு காட்டினார் ஆண்டவர் இயேசு. கல்வாரி மலையில் கள்வர்கள் நடுவில் பிலாத்துவினால் யூதரின் அரசராக உறுதி செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசு தன் தாய் மரியாவை அருளப்பருக்கு தாயாகவும், அருளப்பரை மரியன்னைக்கு மகனாகவும் அறிமுகம் செய்தார். 5000 மக்களின் பசி தீர்த்த ஆண்டவர் இயேசுவின் தாகம் தணிப்பதற்கு புளித்த காடிநீர் தண்ணீரென்று தரப்பட ஆண்டவர் இயேசு தலை சாய்த்து தன் ஆவியினை தன் தந்தையிடம் ஒப்படைத்தார். புனித வெள்ளியினை சிறப்பிக்கின்ற நாம் நமது வாழ்வில் துன்பத்தை எதிர்கொள்வதற்கு மன வலிமையினை அருளும்படியாக ஜெபிப்போம்.